ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலங்கையின் விவசாயத்தை, இலங்கையின் குடிநீரை, இலங்கையின் பொருளாதாரத்தை ஒரு கடலின் வெப்பநிலை பாதிக்குமான்னு சொல்லி கேட்டா பாதிக்கும். இந்த காலநிலை மாற்றமானது மிகப்பெரிய அளவிலான வறட்சியினை ஏற்படுத்தக்கூடியது, மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்கினை ஏற்படுத்தக்கூடியது, ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையினை புரட்டி போடக்கூடிய திறன் கொண்டதாகும். இலங்கையினுடைய பேராதனை பல்கலைக்கழகத்தின் மூத்த பேராசிரியர்கள் முதல் வானிலை ஆய்வாளர்கள் வரை தற்பொழுது இலங்கைக்கு ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, இலங்கை தயாராக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க எல் நினோ பற்றி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த எல் நினோன்னு சொன்னா என்ன? இந்த எல் நினோ ஆனது ஏன் உருவாகிறது? இதை பார்த்து ஏன் உலக நாடுகள் பயப்படுகிறார்கள்? இந்த எல் நினோவால இலங்கைக்கு என்ன பாதிப்புகள் வரப்போகிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட். எல் நினோன்னு சொன்னா என்ன? இந்த எல் நினோன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புயலோ அல்லது மிகப்பெரிய ஒரு சூறாவளியோ அல்லது மிகப்பெரிய ஒரு மழையோ வந்து இல்லை. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுகின்ற கடலின் வெப்பநிலை மாற்றமாகும். நார்மலா பார்த்தோம்னு சொன்னா பசிபிக் பெருங்கடல்ல கிழக்கிலிருந்து மேற்காக தான் காற்று வீசும். இந்த காற்று வீசுகிற நேரம் பார்த்தோம்னு சொன்னா சூடான நீரை வந்து ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியா நோக்கி தள்ளுகின்றது நார்மலா வந்து. ஆனா பார்த்தோம்னு சொன்னா சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த காற்றானது பலவீனம் அடையும். இதன் காரணத்தினால பார்த்தோம்னு சொன்னா இந்த சூடான நீர் மீண்டும் தென் அமெரிக்கா நோக்கி நகரும். இதைத்தான் வந்து எல்லினோன்னு சொல்லுவோம். சரி, இந்த எல்லினோவுக்கு எல்லினோன்ற பேர் என்னன்னு வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த எல்லினோன்றது வந்து ஒரு ஸ்பானிஷ் மொழி சொல்லாகும். இந்த எல்லினோவுக்கு சிறுவன் அல்லது சிறிய பையன் அல்லது குழந்தை இயேசு என்று சொல்லி அர்த்தம் இருக்கின்றது. இந்த பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னா 1800களில் பெரு நாட்டின் மீனவர்கள் வந்து கிறிஸ்துமஸ் காலத்துல வந்து மீன்பிடிக்க கடலுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா கடல் திடீரென்று சூடாகி கடல்ல இருந்த மீன்கள் வந்து காணாம போயிருக்குது. இந்த நிகழ்வுக்கு தான் அந்த மீனவர்கள் வந்து எல் நினோன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, உலக வரலாற்றை வந்து இந்த எல் நினோ வந்து எப்படியெல்லாம் மாற்றி இருக்குது, உலகத்தில் வந்து எந்தெந்த வருடங்களில் வந்து மிகப்பெரிய அளவிலான எல் நினோ தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1982ஆம் ஆண்டிலிருந்து 1983ஆம் ஆண்டு காலத்தில் வந்து ஒரு எல் நினோ நிகழ்வானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த டைம் பார்த்தோம்னு சொன்னால் ஹவாயில் வந்து மிகப்பெரிய அளவிலான சூறாவளி அடிச்சிருக்குது. நோர்த் அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் அசாதாரணமான வெப்பநிலை வந்து ஏற்பட்டிருக்கின்றது. சவுத் அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிலான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிலான வறட்சி ஏற்பட்டிருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற வேறு நாடுகளில் வேறு விதமான காலநிலைகள், அதுவும் பார்த்தோம்னு சொன்னால் அசாதாரணமான காலநிலைகள், மிகப்பெரிய வறட்சி, மிகப்பெரிய வெப்பம், மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய சூறாவளின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற வேறு நாடுகளில் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து ஏற்பட்டிருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் 1997ஆம் ஆண்டுலேருந்து 1998ஆம் ஆண்டு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் 23,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த எல்னினோவால் இறந்திருக்கிறார்கள். அதாவது இந்த காலநிலை மாற்றங்களால் இறந்திருக்கிறார்கள். சுமார் 35 பில்லியன் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதைத்தானே பார்த்தோம்னு சொன்னால் ஆசியா முழுவதுமே வந்து பெரிய அளவிலான வறட்சி ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவிலான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் 2015லேருந்து 2016ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள மீண்டும் எல்லினோ வந்திருக்கின்றது. இந்த வருடம் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான வறட்சி ஏற்பட்டிருக்குது. ஆப்பிரிக்காவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. உலக வெப்பநிலையானது அசாதாரண ஒரு வெப்பநிலையாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது மீண்டும் எல்லினோவானது உருவாகி இருக்கிறது. நார்மலாக இந்த எல்லினோவை பார்த்தோம்னு சொன்னால் தற்பொழுது இலங்கைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையில காலநிலையிலையும் வந்து மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இதை வந்து இலங்கையில் வந்து பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜூலைலேருந்து செப்டம்பருக்கு கடுமையான வறட்சி ஏற்படும். இப்போயே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியுது வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுகின்றது. இதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு வந்து அதிக அளவிலான மழை வீழ்ச்சிகள் வந்து பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னால் தற்பொழுது இலங்கையினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர், வானிலை திணைக்களம், பேரிடர் முகாமைத்துவ மையம் இவங்க எல்லாம் வந்து தற்பொழுது இலங்கையினை வந்து எச்சரிக்கிறாங்க. சரி, தற்பொழுது என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த பசிபிக் பெருங்கடலில் இந்த எல்லினோவானது உருவாகி இருக்கின்றது. ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு பலவீனமான ஒரு நிலையில தான் இந்த எல்லினோவானது தற்போது வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த எல்லினோவை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான ஒரு எல்லினோவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதனால இலங்கையில் இந்த வறட்சி தொடர்பாகவும், இந்த கடுமையான மழை வீழ்ச்சி தொடர்பாகவும், கடுமையான இயற்கை அனர்த்தங்கள், புயல், சூறாவளி போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் வந்து இலங்கையினை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம்.
இலங்கையினுடைய மாவட்டங்கள் வந்து தற்பொழுது தயார்படுத்தப்படுகின்றது இலங்கையினுடைய அரசால. அதே மாரி பார்த்தோம்னு சொன்னா குடிநீர் விநியோக திட்டங்களை வந்து புதிதாக அமைக்கிறார்கள். விவசாயத்துக்கான திட்டங்கள் வந்து மாற்றப்படுகின்றது. இப்படியான ஆயத்த வேலைகளை வந்து தற்பொழுது இலங்கை அரசாங்கமானது தொடங்கி இருக்கின்றதுன்னு சொல்லியே சொல்லலாம். இந்த எல் நினோவால இலங்கைக்கு மிகப்பெரிய அளவிலான வறட்சியோ, மிகப்பெரிய அளவிலான வெள்ளமோ, மிகப்பெரிய அளவிலான புயலோ, மிகப்பெரிய அளவிலான இயற்கை சேதமோ வந்து ஏற்படும்னு சொல்லி நான் சொல்ல வரவில்லை. ஆனா பார்த்தோம்னு சொன்னா, இந்த எல் நினோவா பற்றி நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது. இந்த எல் நினோவால ஒரு வேளை இலங்கையில ஏதாவது அசாதாரணமான காலநிலை ஏற்பட்டால், அதை எதிர்கொள்வதற்கும் எங்களை நாங்கள் வந்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரைட். நீங்க சொல்லுங்க. இந்த எல் நினோவானது இலங்கையினை தாக்குமா? இலங்கையில வந்து மிகப்பெரிய அளவிலான இயற்கை சேதங்களை ஏற்படுத்துமா? அல்லது இந்த எல் நினோவால இலங்கைக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வராதா? என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.